ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த கோல்ட் லோன் விஷயமா முக்கியமான அப்டேட் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கோல்ட் லோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குன்ட்டு எதிர்ப்புகள் இருந்திருக்கு. ஆக்சுவலி கோல்ட் லோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 9 ரூல்ஸில் ஒரு சில ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாதகமாகவே இல்லை. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய அந்த மதிப்பீடு அதை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் போட்டாங்க. இப்போ வந்து 75% குறைச்சிருக்காங்க. அதாவது நகையின் மதிப்பு வந்து ரூ. 100 உங்களுக்கு வந்து ₹75 வரைக்கும் தான் கடன் கிடைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் கோல்ட் லோன் வாங்குறவங்க நகைக்கு நீங்கள் தான் உரிமையாளர்ன்ட்டு ஆதாரத்தை வந்து வழங்கணுமா. அந்த ஆதாரம் வந்து எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல, எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. இது மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். தங்க நகையோடைய தூய்மை தன்மை குறித்து வங்கியிடம் சான்றிதழ் பெற வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வகையிலான தங்கங்களுக்கு மட்டுமே நகைக்கடன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 22 கேரட் மேலே முக்கியமாக இருக்கணும். 22 கேரட் கம்மியாக இருந்துச்சுன்னா நகைக்கடன் கிடைக்காது. அதுக்கப்புறம் வெளி நகைகளுக்கும் நகைக்கடன் வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிநபர்கள்லாம் 1 கிலோ தங்கம் வரை மட்டுமே அடகு வைத்து நகைக்கடன் பெற முடியும். அதுக்கப்புறம் நகைக்கடனுடைய அக்ரிமெண்ட்டில் முழுமையாக தகவல் ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நகைக்கடன் வாங்கியவர் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களுக்குள்ளே அந்த நகையை பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக ஒப்படைக்கணும். சப்போஸ் பேங்க் வந்து அதை ப்ராப்பராக செய்யலைன்னா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தலா ₹5000 அபராதமாக கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மறு அடமானத்துக்கு செக் வச்சாங்க. நீங்கள் வந்து திருப்பி மறு அடமானம் வைக்கணும்னா தங்க நகையை வந்து ஃபுல்லாக மீட்டுட்டு அப்புறம் தான், அதான் அசல்லாம் செலுத்தி ஃபுல்லாக மீட்டுட்டு தான் மறு அடமானம் வைக்கணும். அதுக்கு செக் வச்சாங்க. இப்போ அதுவாக கூட பார்த்தீங்கன்னா இந்த 9 ரூல்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து அப்ளிகேபிள் ஆகுமா தெரியல. ஆனால் இது கவர்மெண்ட்டோடைய நேஷனலைஸ்டு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு. ஸோ இந்த பேங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேபிள் ஆகும். ஸோ நகைக்கடன் வாங்குறவங்க பார்த்து உஷாராக வாங்குங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.